ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சிக்கு உட்பட்ட கும்பரம் ஊராட்சியில் 7 கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருவதாக சொல்லப்படும் நிலையில், குறிப்பாக ராமன் வலசை, வடக்கு கும்பரம் பூசாரி வலசை, தெற்கு கும்பரம் கள்ளுக்கிணற்று வலசை, கோகுல் நகர், ஏடி நகர் கேட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் வசித்து வருவதாக சொல்லப்படும் நிலையில், அங்கு விமான நிலையம் அமையப் போவதாக வெளியான தகவலை அடுத்து அதிகாரிகள் அங்கு வந்து ஆய்வு செய்ததாக மக்கள் தெரிவித்ததோடு மட்டுமின்றி, எங்களுடைய வாழ்வாதாரமே தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் நம்பியே உள்ளது. அது மட்டுமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளையும் தற்பொழுது இந்த தென்னை பனை அதிகம் வளரக்கூடிய இடங்களில் தற்பொழுது விமான நிலையம் அமைக்க ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்து வருகின்றனர். விமான நிலையம் அமைத்தால் எங்களுடைய 7 கிராம மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடக்கப்படும் எனவும், எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்ததோடு, எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுத் தரக் கோரியும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்து கிராம மக்களும் புகார் மனுவை அளிக்க உள்ளனர். 7 கிராம மக்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சூழ்ந்ததால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க, மறுபடியும் உங்கள் ஊருக்கு வராது அப்படின்னு. வராதுன்னு சொல்கிறதுக்கு என்ன சார் நிச்சயம் இருக்குது? அதுக்கு ஒரு அறிக்கை பூர்வமாக எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் நம்புவோம். அது வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.